செகண்ட் மேரேஜா? இவருக்கா? மறுபடியுமா? என்னடா இது, மறுபடியும் மறுபடியும் இவரை பத்தி நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு. பாலிவுட், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் டாக்கா ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. அது என்னன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன்லாம் மோஸ்ட் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? எனக்கெல்லாம் வந்து முக்காவாசி ரொம்ப ட்ரெடிஷனல் வேல செலிப்ரேட் பண்ண மாதிரி தான் ஞாபகம். அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணவங்க இந்த ரெண்டு செலிபிரிட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சாரி, 3 செலிபிரிட்டி வந்து டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன பொங்கல் அப்படின்னா டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனும் ஸ்ரீலீலா இவங்க 2 பேரும் வந்து பேர் பண்ண மாதிரி ஒரு மூவி வரத்துக்கோ வாய்ப்பு இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம், வாங்க அப்டேட்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ ரீசெண்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றவங்க, தனுஷ்கும் மிருணல் இவங்களுக்கும் என்ன போயிட்டு இருக்கு, எதனால வந்து ஒரு 2-3 நாளா ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப இந்த டாக் போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த பீக் ஆஃப் த மூமெண்ட்ல இந்த ஒரு டாக் போயிட்டு இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எதனால இந்த ரூமர்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோருமே இந்த ஒரு டாக் போயிட்டு இருந்தது. பட் அது ஒரு செட்டில் டவுன் ஆயிருச்சு. மறுபடியும் வந்து இந்த ஒரு டாக் ஹைலைட்டா ரொம்ப போயிட்டு இருக்கு. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிருணல் இவங்களோட படம் வந்து ஒரு பிரீமியர் ஒரு ஷோ மாதிரி ஒன்று நடத்திருக்காங்க. என்ன படம்னு பாத்தீங்கன்னா சன் ஆஃப் சர்தார் 2. இந்த படத்துக்கு வந்து தனுஷ் வந்து போயிருக்காரு. தனுஷ் போனதுல வந்து மிருணல் வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப ஹம்பிளா வந்து வெல்கம் பண்ணிருக்காங்க தனுஷ. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போதும் வந்து தனுஷும் மிருணலும் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க அப்படின்றதுனால இவங்களை பத்தி நிறையவான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாக்கும் முடிஞ்சு இப்ப வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் லைஃப்குள்ள போறாரு. இதுக்கு இந்த ஒரு ஏஜ் கேப்ல எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா, என்ன நடக்குதுன்னே புரியலையே. இப்பதான் வந்து 2024ல அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. டிவோர்ஸ் ஆகி வித்தின் ஒரு 1 இயர் 1.5 இயர்ல வந்து அடுத்த மேரேஜா, எதுக்கு இந்த மேரேஜ், எதுக்கு இவ்வளவு அவசரம், பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டே இருக்கு. எதனால இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு தெரியல. அட் தி சேம் டைம் ஸ்டார்டிங்ல இந்த ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும்போது மிருணல் வந்து அவங்க தெளிவா சொல்லிருந்தாங்க, நாங்க 2 பேருமே வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்ல, we are just good friends அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்படி சொல்லியுமே எதனால வந்து இந்த ரூமர்ஸ் வந்து ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிரீமியம் மூவி ஷோ, அந்த ஒரு ஷோக்காக வந்து தனுஷ் வந்திருக்காரு. அந்த ஷோக்கு அவர் வந்ததுனால நிறைய பேர் வந்து ரொம்ப சர்ச்சையிலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிருணலும் சரி தனுஷும் சரி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா யாருமே வந்து ஓப்பன் அவுட் பண்ணல. எங்களுக்குள்ள இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் அண்ட் ரவுட்டா இப்ப வரைக்கும் ஓப்பன் அவுட் பண்ணல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பீக்கா போயிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மிருணல் வந்து அவங்க சோஷியல் மீடியாஸ்லயே ஒரு லைவ் மாதிரி வந்திருந்தாங்க போல இருக்கு. அந்த டைம்லயே வந்து அவங்க இந்த கண்டென்ட்டை பத்தி எதுவுமே சொல்லல. பட் தனுஷ் சைட்லயும் சரி இந்த ஒரு கண்டென்ட்டை பத்தி எதுவும் சொல்லல நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும் போது 2 பேருமே வந்து ஒரு ஓப்பன் டாக் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாஸ்ல வெளிவிட்டா மட்டுமே தான் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் as a celebrities அவங்களுக்கு வந்து நிறைய ரூமர்ஸ் போயிட்டே இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மிருணல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சீதாராம் இந்த படத்து மூலமா அவங்க வந்திருப்பாங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள. தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து she played a vital role in that film. அந்த ஃபிலிம்ல வந்து ஒரு எலகென்ட் லுக் கொடுத்திருப்பாங்க, எலகென்ட்டான ஒரு ஃபீச்சருக்கு ஒரு கொடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டார்டிங்ல வந்து சீரியல்ஸ் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பாலிவுட் ஹீரோயினா வந்து அவங்களுக்கு நல்ல லீட் ரோல்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுல ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனுஷை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் என்ட்ரியே வந்து ஒரு 2002 அந்த டைம்ல என்ட்ரி வந்தாரு. அவரும் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நடுல ரொம்ப டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் 2004ல வந்து தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா எலகென்ட்டா போயிட்டு இருந்தது. எந்த ஒரு அப்டக்கிள்ஸுமே இல்ல. அதுக்கப்புறம் 2012ல வந்து ஐஸ்வர்யா டைரக்ஷன்லயே வந்து 3 படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து அந்த டைம்ல நானும் அந்த டைம்ல ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து அந்த பருவக்காதல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து அது ரொம்ப ரீச் கொடுத்திருந்தது. இப்போ கூட 2024ல அந்த படத்தை வந்து ரீ-ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த ரீ-ரிலீஸ் பண்ணும்போதுமே நல்ல இம்பாக்ட் கொடுத்திருந்தது. ஈவன் தட் டைம் those pairs were actually good அந்த மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. 2022ல வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருந்தாங்க. அது 2 வருஷம் வந்து நிறைய கவுன்சிலிங்லாம் போய் நிறைய வந்து டீவியேஷன்ஸ் போயுமே அவங்களுக்குள்ள வந்து செட் ஆகல. இல்ல வேண்டாம் டிவோர்ஸ்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி 2024ல வந்து நாங்க டிவோர்ஸ்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஃபிஷியலா டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில்மே வந்து அவங்க பசங்களுக்காக நிறைய ஈவென்ட்ஸா இருக்கட்டும், எங்க ஸ்கூல் ஈவென்ட்ஸா இருந்தாலுமே as a parents-ஆ வந்து 2 பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. நல்ல ஒரு
ஒரு பாண்டா இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அவர் வந்து கோமாளி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்னென்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அவரோட ஹீரோவா வந்து உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே வந்து நிறைய ஹிட் கொடுத்திருந்தாரு. 3 படமே வந்து 100 crores பிளஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்கம் கொடுத்திருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணிருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரு ஆக்டர் வராங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுக்கிறது பெரிய விஷயம். டிராகன், லவ் டுடே, டியூட், இந்த 3 மூவியுமே பக்காவா இருக்கு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் இவரோட டைரக்ஷன்ல வந்து அடுத்து ஒரு படம் வரப்போது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு படம். இந்த படம் வந்து முக்காவாசி பிப்ரவரி வந்து வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிப்ரவரி டேட்ல எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பிப்ரவரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரதீப்போட பார்க்கும்போது ஸ்ரீலீலா, அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி சௌத்ரி, இவங்க 2 பேருமே வந்து ஃபீமேல் லீடா வந்து ஒரு படம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி போயிட்டு இருக்கு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸ்ரீலீலா நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி மூவில ஒரு நல்ல எலகன்ட் லுக் கொடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஹீரோயின் டைம்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு லுக் கொடுத்திருக்கணுமோ, அந்த எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி சௌத்ரின்னு பாத்தீங்கன்னா கோட் மூவி, இந்த படத்துல வந்து அவங்க செமையான ஒரு ரோல் கொடுத்திருப்பாங்க. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு ஐகான். அவங்க வந்து பிரதீப் கூட ஒரு கம்பெனி கொடுக்க போறாங்களா அப்படின்றது இனிமேல் தான் தெரியும், பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே வந்து எல்லாருமே பொங்கல் எப்படிங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சலாம் வந்து பானையில செலிப்ரேட் பண்ணுவாங்க, கரும்புகள்லாம் இருக்கும், ஊருக்கு போவாங்க, அது ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து ஒரு போயிட்டு இருக்கும். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இதுதான், தமிழ்நாட்டு பண்பாடு தான் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு 2 செலிபிரிட்டி வந்து டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. 3 செலிபிரிட்டி வந்து டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. விக்னேஷ், நயன்தாரா, த்ரிஷா, இவங்க 3 பேருமே எங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க பண்ணா துபாய் யாட்ச்ல வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த பொங்கல் லீவ்ல வந்து அவங்களோட ஃபுல் செலிப்ரேஷனே வந்து அங்கதான் கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட போட்டோஸ்லாம் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வைப் அப்படின்னு சொல்லலாம். பாப்போம் என்னென்ன நடக்குது, இதுக்கு அடுத்து வரப்போற அப்டேட்ஸ்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.